வணக்கம். இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் உங்கள் ராசிக்கு குரு பார்வை வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும். ஆனால் 4ல் சனி, 5ல் ராகு இருக்கிறாப்படி. அது ஒரு அசுப ஆதிக்கம். ஆனால் ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் சூரியன் 8ல் இருந்து 9க்கு பயிற்சி ஆவார். எப்போன்னா ஜூலை 16லேருந்து 9ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார். அப்போ உங்களுக்கு ஒரு 2 நல்ல விஷயம் நடக்கும். என்னென்னா, ஒன்று ஜாப், மணி, பிஸ்னஸ் இதுக்கு கரெக்டான டைம்னு சொல்லலாம். ஜூலை 16க்கு அப்புறம் ஒரு புது முயற்சி, ஒரு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸில் வேறு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இது எல்லாமே. அடுத்து சூரியன் புதன் சுக்கிரனோட சேர்ந்து ஒரு ராஜயோகமாக மாறும். அதனால் என்ன பலன் கிடைக்கும்னா, உங்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு 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 மதிப்பு, பதவி, உங்களுக்குன்னு ஒரு 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 பிளேஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நெக்ஸ்ட் ஜாபுக்கு ஸ்விட்ச் ஆகிறது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகன்னே சொல்லலாம். அடுத்து 7வது வீட்டில் 7th ஹவுஸில் 13th ஜூலை 13ஆம் தேதி ஜூலை உங்கள் ராசிநாதன் குருவோட சேர்றாரு. செவ்வாயும் குருவும் சேர்க்கை குருமங்கள யோகமாக சொல்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப பாசிட்டிவ்னே சொல்லலாம். கண்டிப்பாக சக்ஸஸ். ஜாப் அண்ட் பிஸ்னஸில் நல்லா ஷைன் ஆவீங்க. கண்டிப்பாக எஃபோர்ட் மட்டும் கொஞ்சம் போடுங்க, உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் அமோகம். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டால் ராகு கேது குட் தான், ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி அண்ட் மேரேஜில் மாடரேட்டாக இருக்கணும், பிரச்சனை இல்லை. திருமண ஏற்பாடெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வரணமையும் பிடிச்சவங்களையே மனம் முடிப்பீங்க. பட் ஆனால் 13th ஜூலையிலிருந்து குரு செவ்வாய் சேர்க்கை, குருமங்கள யோகம். அப்போ மங்கள நிகழ்ச்சிகள் ஏற்படும். அதாவது மேரேஜ் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். அதனால் டைம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். 13th ஜூலையிலிருந்து சூப்பராக இருக்குது டைமிங், அந்த மந்த் எண்ட் வரைக்கும். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் லவ் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாமே நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு மேரேஜ்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் சூப்பராக பண்ணலாம். வீட்டில் கலந்து பேசி ஓகே பண்ணலாம், எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? அதெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த டைமிங். அதுக்கடுத்து ஃபேமிலியில் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சூப்பரான பாண்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் மாணவர்கள்னு எடுத்துட்டால் ட்ராக் கிளியராக இருக்குது. ஒரு சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டால் போதும். ஓகேவா? ஒரு சோம்பேறியாக இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா 4ல் இருக்கிற சனி ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பாப்படி. அதனால் இப்போ வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டால் தான் உங்களுக்கு அது தடை ஏற்படும். ஓகேவா? ஒரு தடையாக உங்களுக்கு அது ஒரு சுமையாக இருக்கும். அதனால் இப்போவே பிளான் பண்ணி இப்போவே எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போவே பிளான் பண்ணி இன்றைக்கி இதை தான் படிக்கணும்னா இதை படித்தே ஆகணும் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. எதையுமே தள்ளி போடாதீங்க. நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களோட மைண்ட் கிளியர் ஆகும். நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரியே கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் நினச்ச காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நினச்ச மாதிரி எக்ஸாமில் பாஸ் ஆகி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதை பற்றியில் எந்த கவலையும் இல்லை. சோம்பேறித்தனம் படாமல் மட்டும் இருங்க, போதும். அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா சுப பலன்கள் மட்டும்தான் இருக்குது, நடக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாகவே. நினச்சது நடக்கும். ஃபேமிலியில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்கள் செயல்களை மதிப்பாங்க. இந்த மந்த் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் பெண்களுக்கு, விருச்சிக ராசி பெண்களுக்கு. அடுத்து நீங்கள் சொல்கிறது மற்றவங்க கேட்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல டைம்னே சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் பெண்களுக்கு. அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ்னு பார்த்துக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சனி 4ல் ராகு 5ல் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி என்னென்னா குரு செவ்வாய் சேர்க்கை சூப்பர் ஒன்று. அடுத்து சூரியன் புதன் சுக்கிரனோட சேர்றது, அதுவும் சூப்பர்னே சொல்லலாம். அதனால் 4ல் இருக்கிற சனியும் 5ல் இருக்கிற ராகு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையை பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா சின்ன பிரச்சனை. ஏன்னா 4, 5ல் ஃபுல்லாக அசுப கிரகமாக இருக்குல்ல சனி ராகு. அதனால் எலும்பு, நரம்பு, மசில்ஸ், இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்கள கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எதையுமே ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. மற்றபடியெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு அமோகமாக இருக்குது. ஓகேவா? என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் உங்கள் சைடு. தேங்க்யூ.